السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما. صدق الله العظيم. அன்பான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் அருளினால் அல் குர்ஆனோடு நாம் எமது தொடர்பையும் உறவையும் வளர்த்து கொள்ளும் ஒரு அடிப்படையில் அல் குர்ஆனோடு நெருங்குவதன் மூலம் அல்லாஹுவையே நெருங்க முடியும் என்ற ஒரு நோக்கத்தோடு குர்ஆனுடைய இந்த தஃப்சீருடைய வகுப்பு வாரந்தோறும் நடந்து வருகிறது. அதிலே நாம் முதல் கட்டமாக சூரா ஃபாத்திஹாவை நாம் அன்றாட ஒவ்வொரு நாளும் தொழுகையிலே ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி சற்று நாம் விரிவாக பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கட்டம் கட்டமாக நாம் இன்று 5வது வகுப்பிலே அமர்ந்திருக்கிறோம். அந்த வகையில் ஆரம்பமாக சூரா ஃபாத்திஹாவுடைய குறிப்புகள், அதை சரியாக உச்சரிப்பதற்கான அடிப்படையான சில தேவையான விடயங்கள், அதற்கு பிறகு அதனுடைய பொருள், அதனுடைய கருத்து, சுருக்கமான விளக்கம் என்பவற்றை நாங்கள் இதற்கு முந்தைய வகுப்புகளில் பார்த்தோம். இன்று அதனுடைய விரிவான விளக்கம் என்று சொல்லும்போது சூரா ஃபாத்திஹாவுடைய அஊதுவில் இருந்து துவங்கி பிஸ்மில்லாவுடன் சேர்த்து அதனுடைய ஒவ்வொரு வசனத்தையும் விரிவாக நாம் பார்ப்பதாக இருந்தால் சூரா ஃபாத்திஹாவோடு மாத்திரமே நாம் பல மாதங்கள் இங்கே அமர வேண்டி வரும். ஆனாலும் அடுத்த வகுப்புகளுக்கு, அடுத்த சூறாக்களுக்கு நாம் போக வேண்டியிருக்கிறது. எனவே இன்றோடு இன்ஷா அல்லாஹ் நாம் சில அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற ஆயத்தோடு சம்பந்தப்பட்ட சில விளக்கங்களை பார்த்துவிட்டு இன்ற வகுப்போடு சூரா ஃபாத்திஹாவை முடித்துக்கொண்டு அடுத்த வகுப்பிலிருந்து இன்ஷா அல்லாஹ் வல்லுஹா வல்லைலி இதா சஜா என்ற சூரா அடுத்து இன்ஷா அல்லாஹ் வாரக்கிழமை நடைபெறும். அந்த வகையில் சூரா ஃபாத்திஹாவிலே நாம் அஊது பிஸ்மில்லை விட்டுவிடுவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பது 2வது வசனம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் முதலாவது வசனம். 2வது வசனம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதனுடைய முதல் வசனம் ஒரு துவக்க உரையாக அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன். அவன் என்னுடைய அல்லாஹ், எந்த அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேனோ அவன் இரக்கமுள்ளவன், கருணையுள்ளவன், ரஹ்மான் ரஹீம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். எனவே இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை நாங்கள் வெறுமனே தொழுகைக்கும் சூரா ஃபாத்திஹாவுக்கும் உள்ள ஒரு ஆயத்தாக மாத்திரம் வைத்துக் கொள்ளக்கூடாது. எங்களுடைய வாழ்க்கையினுடைய அன்றாட வாழ்க்கையில் எங்களுடைய எல்லா வேலைகளையும் பிஸ்மில்லாவுடன் செய்ய பழக வேண்டும். வீட்டுள்ளுக்கு நுழைகிறோமா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உங்களுடைய லேப்டாப் ஆன் பண்றீங்களா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கார்ல வெஹிக்கல்ல ஏறுறீங்களா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கீயை போட்டு ஸ்டார்ட் பண்றோமா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எந்த ஒரு விடயத்தையும் அல்லாஹ்வுடைய திருநாமத்தோடு, குல்லு அம்ரின் தீபாதின் லம் யுப்தா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஃபஹுவ அக்தா. எந்த ஒரு காரியமும் அது பிஸ்மில்லாவை கொண்டு துவங்கப்படாமல் இருந்தால் அது அரைகுறையானது, பரக்கத்தை இழந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். எனவே பிஸ்மில்லாவை எங்களுடைய வாழ்க்கையினுடைய அன்றாட வாழ்க்கையில் உள்ள ஒரு எங்களுடைய வாழ்க்கையோடு கலந்த ஒரு விஷயமாக ஆக்க வேண்டும். பிள்ளைகளையும் பழக்க வேண்டும். பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்கம்மா, பிஸ்மில்லா சொல்லி ட்ரெஸ்ஸை போடுங்க, பிஸ்மில்லா சொல்லி புக்ஸை பேக்ல வைங்க, பிஸ்மில்லா சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் வெஹிக்கல்ல ஏறுங்க, பிஸ்மில்லா சொல்லி உள்ளுக்கு வாங்க, பிஸ்மில்லா சொல்லி டோரை லாக் பண்ணுங்க, பிஸ்மில்லா சொல்லி உங்களோட ஷூவை போடுங்க. இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு நாங்கள் செய்யும் போது அதில் அல்லாஹ் பெரிய பாதுகாப்பை வச்சிருக்கிறான், பெரிய பரக்கத்தை வச்சிருக்கிறான். எங்களோட வாழ்க்கை பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்படும், ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கப்படும். அதை நாம பிஸ்மில்லாவுல இன்ஷா அல்லாஹ் கடைபிடிக்க முயற்சி செய்வோமா?
நாம பிஸ்மில்லாவுலையும் விரிவாக விளக்கத்துக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதற்கு வருவோம். சூரா ஃபாத்திஹாவுடைய இரண்டாவது வசனமாகிய அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்துண்டா என்னது? ஹம்துண்டா புகழ், பாராட்டு. அல்ஹம்து சொன்னா உலகத்தில் உள்ள எல்லா புகழ்களும், உலகத்தில் உள்ள எல்லா புகழ்களும் அந்த அல்ஹம்துலுக்கு வந்தாச்சு. அரபிக்ல உள்ள அதில் உள்ள ஒரு கருத்த ஆழம். அல் வந்ததனால ஹம்துன்னா புகழ், அல்ஹம்துன்னு சொன்னதனால உலகத்தில் உள்ள எல்லா புகழ்களும், எதையெல்லாம் நாம புகழ்ந்து சொல்றோமோ, சாதாரண ஒன்றை பார்த்து, ஏதாவது ஒரு பொருளை பார்த்து, ஒரு ஃப்ளவரை பார்த்து, ஒரு ஃப்ரூட்ஸை பார்த்து, என்ன அழகான ஒரு பூவா இருக்குது, என்ன டேஸ்டா இருக்குது, இந்த மாம்பழம், இந்த கிரேப்ஸ் என்ன ருசியா இருக்குது என்று சொல்றோமே, இந்த எல்லாமே இந்த அல்ஹம்துலில்லாஹ் அடங்குது. உலகத்தில் உள்ள எல்லா புகழ்களும் எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக சொல்கிறோம் லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த எல்லா புகழ்களும் யாருக்கு சொந்தம்? லில்லாஹி, அல்லாஹ்வுக்கே சொந்தமானது, அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. அடுத்து காரணம் வருகிறது, ஏன் எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தம்? கிரேப்ஸ் ருசியா இருந்தா அது எப்படி அல்லாஹ்வுக்கு சொந்தம்? ஆப்பிள் ருசியா இருந்தா அது எப்படி அல்லாஹ், அந்த இது ருசியா இருக்குதுன்னு நான் சொல்றது எப்படி அல்லாஹ்வுக்கு சொந்தமாகுது? அவன் ரப்புல் ஆலமீன், உலகங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்குகின்ற, படைத்து அதை நிர்வாகம் செய்கின்ற ரப்புல் ஆலமீன். எனவே எல்லா புகழும் யாருக்கு தான் சொந்தம்? அவனுக்கு தான் சொந்தம். கிரேப்ஸ், இந்த ஆப்பிள் இது தானாக உருவாகவில்லை, இதனுடைய இந்த டேஸ்ட், இந்த ருசி அது தானாக உண்டாக்கவில்லை. எந்த ஹாஸ்பிட்டலோ கவர்மெண்டோ டாக்டரோ அல்லது யாருமே அதுக்கு அதை கொடுத்ததில்லை. அதை கொடுத்தது அல்லாஹ், அதை படைச்சது அல்லாஹ். பூமிக்கு கீழே இருந்து மண்ணை தோண்டி பாருங்க, வாயில வச்சு பாருங்க, ஏதாவது டேஸ்ட் விளங்குதா? ஏதாவது ருசி விளங்குதா? அந்த மண்ணிலிருந்து கொச்சிக்கா விளங்குது. கொச்சிக்கா அதாவது மிளகு, கொச்சிக்கா மரம் அல்லது பக்கத்துல ஆப்பிள் மரம், அது உரைக்குது, இது இனிக்குது, அது புளிக்குது, அது கசக்குது, எல்லாமே மண், ஒரே தண்ணி. சுபஹானல்லாஹ். அதோட கலர் என்ன, இதோட கலர் என்ன, அதோட டேஸ்ட் என்ன, இதோட டேஸ்ட் என்ன? யார் இதை உருவாக்குறது சொல்லுங்க? அல்லாஹ். அஅன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன். அல்லாஹ் கேக்குறான். சூரா வாக்கியா எடுத்து பாருங்க. அஅன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன். நீங்க முளைக்க வைக்கிறீங்களா அல்லது நாங்க முளைக்க வைக்கிறோமா? அல்லாஹ் கேள்வியா கேட்கிறான். வித்து இருக்குதானே, இந்த வித்தை நாங்க பூமியில போடுறோமே, அது வெடிச்சு அது உள்ளுக்குள்ள அந்த மொட்டுன்னு சொல்லுவாங்க, அதுதான் வெளியே வரும். அது எவ்வளவு சாஃப்டுண்டா, சும்மா ஒரு நகம் பட்டாலும் உடைஞ்சிரும், சும்மா ஒரு முள்ளு பட்டா கீறி பற்றும், அதுல லைன் விழும், அவ்வளவு சாஃப்டானது. அந்த வித்து என்ன செய்து அவ்வளவு சாஃப்டானது, பூமியை பிளந்து கொண்டு, பூமியை மண்ணை பிளந்து கொண்டு வெளியே வருகிறது. அதுல எந்த விதமான மாக்கும் இருக்காது. அது கல்லு மண்ணு எல்லாத்தையும் பிளந்து கொண்டு வெளியே வருகிறது. அல்லாஹ் கேட்கிறான், அஅன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன். பூமியில போட்டீங்களே நீங்க, அந்த பூமியை பிளந்து கொண்டு நாங்க வெளியே வர வச்சோமா நீங்க வெளியே வர வச்சீங்களா? போட்டுறதுதான் உங்களோட வேலை. போன்ற அந்த வித்தை கூட உங்களால படைக்க இயலாது. அதை நாங்க படைச்சோம், மண்ணை நாங்க படைச்சோம். இந்த வித்தெடுத்து நீங்க பூமியில போடுறீங்க, தண்ணியை நாங்க படைச்சோம், அது வெளியே வருகிறது. சூரியனுடைய வெளிச்சம் அதுல படுகுது, அது கலர் மாறுது. சந்திரனுடைய வெளிச்சம் படுகுது, அதுக்கு ருசி வருகிறது. இந்த சூரியன் சந்திரனுடைய வெளிச்சங்கள் கதிர்கள் படும்போது அதனுடைய நிறம் மாறுது, பழுக்குது, அது ருசியாகுது, டேஸ்ட் ஆகுது, அதோட கலர். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கேட்கிறான், இதெல்லாம் யாரு செய்யறது? உங்களால ஏழுமா? அப்ப இது எல்லாமே அல்ஹம்து, எல்லா புகழும். நீங்க மயிலை பார்த்து என்ன அழகான மயில் சொல்லுங்க, ஒரு ஃபிஷ்ஷை பார்த்து என்ன அழகான டிசைன் கலர்ந்து சொல்லுங்க, குயிலை பார்த்து சொல்லுங்க, ஒரு மரத்தை பார்த்து சொல்லுங்க. உலகத்துல யார் யார் எதையெல்லாம் புகழ்றார்களோ இந்த எல்லா புகழும் உதாரணமாக ஒரு கம்பெனி கார் வருகிறது, அந்த காரை பார்த்து கார் என்ன திறமையா கார் உருவாகி இருக்குதுன்னு காரை யாரும் என்ன சொல்றது இல்ல, புகழ்றது இல்லையே. ஜெர்மன் கம்பெனி தான் கம்பெனி சொல்லுவோம், உடனே அந்த கம்பெனிக்காரனை புகழ்றோம். காரை பார்த்து கம்பெனியை நாங்க புகழ்றோம். உலகத்தில் உள்ள படைப்புகளை பார்த்து அல்லாஹ்வை புகழ்கின்ற அளவுக்கு என்னோட ஈமான் இல்லை. எனவே ஒரு கவிஞர் சொல்லுகிறார்,
அஜபன் அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு மூமினுடைய காரியம் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இவன் எப்படி அல்லாஹ்வை மறந்திருக்க முடியும்? கைஃப யஜஹதுல் ஜாஹிது அம் கைஃப யஜஹதுல் ஜாஹிது, எப்படி ஒரு மனிதன் அம் கைஃப யஸில் இலாஹ, அல்லாஹ்வை மறக்கேலும். இந்த மரமும் செடியும் கொடியும் மண்ணும் கல்லும் எல்லாமே அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துது, எல்லாமே அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துது. ஒருத்தர் ஒரு தனி ரூம்ல இருக்கிறாரு, பாவம் செய்ய பார்க்கிறாரு, வெளியிலிருந்து யாரோ பார்க்கறாங்க, ஓட்ட வழியாக பார்க்கறாங்க அப்படின்னு தெரிஞ்சா அப்படி உள்ளுக்கு நல்லவரமாய் நடிக்க ஆரம்பிப்பார். நான் தவறு செய்யல, நல்லது செய்யற மாதிரி நடிக்க ஆரம்பிப்பார். யாரோ ஒரு மனுஷன் பார்க்கிறாரு, யாரோ ஒருத்தன் எட்டி பார்க்கிற மாதிரி விளங்குறாரு. அவன் பார்க்கறதுக்காக பாவத்தை விட்டு இந்த மனுஷன் ரூமுள்ளுக்கு இருக்கிறாரு. இந்த கல்லும் மண்ணும் மரமும் செடியும் கொடியும் அவரோட பாடியில் உள்ள ஒவ்வொரு பாட்டும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துது. லிக்குல்லி ஷைஇன் ஆயத்துன் ததுல்லு அலா அன்னஹு வாஹிதுன், உலகத்தில் உள்ள கல்லும் மண்ணும் எறும்பும் ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துது. அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துற இவ்வளோ மெட்டீரியல் உன்னைய சுத்தி இருக்க, நீ எப்படி அல்லாஹ்வை மறந்திருக்கிறாய்? நீ எப்படி அந்த அல்லாஹ்வை மறந்து பாவம் செய்கிறாய்? ஆச்சரியமாக இருக்குது என்று அவர் சொல்றார். எனவே அன்பான சகோதரர்களே, அல் ஹம்து என்று சொன்னா அல்லாஹ்வுடைய உலகத்துல படைப்புகள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஃபந்துரு, பாருங்க, சிந்திங்க. குலிந்துரு மாதா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், நபியே நீங்க சொல்லுங்க இவங்களுக்கு, மாதா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானம் பூமியில் இருக்கக்கூடிய இந்த அற்புதங்களை படைப்புகளை பார்க்கும்படி இவங்களுக்கு நீங்க சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா சும்மா பாருங்க, எவ்வளவு அழகான அல்லாஹ் தஆலாவுடைய எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான படைப்பாற்றல் கொண்டவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. பாருங்க பூக்கள், சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு சாஃப்டானது, அதனுடைய ஒவ்வொரு இதுவும் அந்த கலரை பாருங்க, எல்லாமே ஒரே மாதிரி, ஒரே பூ, ஆனா சிவப்பு வெள்ளை, அதுக்கு அங்கால உள்ள கலச பாருங்க. இதை யாரு கலர் பண்றது, டிசைன் பண்றது யாரு சொல்லுங்க? அல்லாஹ். பாருங்க இதனது அந்த அந்த மலையை பாருங்க, இந்த மரத்தை பாருங்க, அதில் உள்ள ஐஸ் ஸ்னோ விழுந்திருக்கிறது, அது ஸ்னோவை பாருங்க, மேல உள்ள வானத்தை பாருங்க, நடுவில் உள்ள அந்த ஆத்தை பாருங்க, அந்த புட்களை பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்பாற்றல். இதை படைச்சது தண்ணியுடைய சைஸ் என்ன, அதோட டேஸ்ட் என்ன, அதுக்கு என்ன கலர்னு சொல்லும் தண்ணி. ஆனா சுப்ஹானல்லாஹ், தண்ணி அல்லாஹ் படைச்சிருக்கிறான், அதனுடைய மரம் செடி கொடி இப்படி பார்க்கும்போது இது ஒரு பூ. இது இப்படி நாங்க அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய படைப்புகளை பார்த்து ருசிக்க தெரியணும். இது ஒரு கலை, அதனுடைய டேஸ்ட் அதை பார்த்து சுப்ஹானல்லாஹ் ஈமானுடைய பார்வை பார்க்கணும். நாங்க இதை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்ற ரப்பு எவ்வளவு பெரிய ஒரு படைப்பாற்றல் உள்ளவன். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பை பார்த்து அல்லாஹ்வை விளங்குற ஒரு ஈமானுடைய பார்வை பார்க்கிறது இபாதத். அது இபாதத். நீங்க ரோட்ல போறீங்க, அல்லாஹ்வை திங்க் பண்ணி கொண்டு போறீங்க, இபாதத்தோட போறீங்க. பள்ளிலுக்கு நிக்கிறீங்க, துன்யாவை சிந்திச்சு கொண்டிருக்கிறீங்க, உங்களோட கல்வி இபாதத்துல இல்ல. உடலை கொண்டாந்து யாரோ கொண்டாந்து வச்ச மாதிரி இபாதத்துடைய இடத்துல அந்த என்வாயரன்மெண்ட்ல பாடி இருந்தாலும் உங்களோட கல்வி இபாதத்துல இல்ல. ரோட்ல இருக்கிறாரு, பஸ்ல இருக்கிறாரு, தன்னை பத்தி நினைக்கிறார், நான் ஒரு பாவியே, நான் ஒரு குத்தவாளி, அல்லாஹ் எனக்கு எவ்வளவு கிருபை செஞ்சிருக்கிறான். பஸ்ல போறாரு, ட்ரெயின்ல போறாரு, பாக்குறாரு அல்லாஹ்வுடைய படைப்புகளை பாக்குறாரு, மரம செடிய கொடிய மரங்களை பாக்குறாரு, சுப்ஹானல்லாஹ் தண்ணியை பாக்குறாரு, அல்லாஹ்வை நினைக்கிறார். இவர் இபாதத்தில் இருக்கிறார். ஆனா ஆளுக்கு இருக்குது, ட்ரெயின்ல இருக்கிறார், பஸ்ல இருக்கிறார், கார்ல இருக்கிறார், ஜீப்ல இருக்கிறார், அவரோட கல்வி இபாதத் செஞ்சு கொண்டிருக்கு. எனவே அல்ஹம்துல நாங்க இதுக்கு பயிற்சி பெறணும். அல்ஹம்துல்லா எல்லா புகழ்களும், யார புகழுங்க. ஒரு மனிதரை பார்த்து என்ன அழகா ஓதுறாரு, என்ன அழகான குரல், என்ன அழகான ஆள், என்ன அழகான ஒரு படைப்பு, என்ன டேஸ்டான ஒரு சாமா, எதை நீங்க சொன்னாலும் இந்த அல்ஹம்துல்லுக்கு எல்லாம் வருகிறது. எனவே அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிற சூரா ஃபாத்திஹா இருக்குது. இது என்ன தெரியுமா? இதுக்கு பேரு சூரத்து துஆ. சூரத்து துஆ. துஆ கேட்கிற சிஸ்டத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு இதுல சொல்லித்தாரான். துஆவை கேட்டோன்னே, யா அல்லாஹ் நீ மகா சக்தி உள்ளவன், நீ மகா குதரத்துள்ளவன், வல்லமையுள்ளவன், நீ வானத்தை படைச்சிருக்கிறாய், பூமியை படைச்சிருக்கிறாய், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை புகழுங்க. நீ ரஹ்மான், நீ ரஹீம், நீ மாலிக் யௌமித்தீன். முதலாவது சப்ஜெக்ட் துஆ என்னது? அல்லாஹ்வை புகழணும். எனவே அல்லாஹ்வை புகழ்றது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏன் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு அப்படின்னா, அவன் ரப்புல் ஆலமீன். ஆலம் உடைய ப்ளூரல் தான், பன்மதான் ஆலமூன்.
இங்க ஒருமையாக சொல்லல, உலகத்துடைய ரப்புன்னு சொல்லல, உலகங்கள் அகிலங்கள் உடைய ரப்பு என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப உலகங்களுடைய ரப்புண்டா உலகங்கள் என்னது அப்படின்னா, ஒரு காலத்துல இந்த ஆயத்துக்கு ரெண்டு கருத்து சொல்லப்பட்டுச்சு. நீண்ட காலாக ரெண்டு அதனுடைய உலகங்கள் அப்படின்னா எத்தனை உலகம் இருக்குது, எது உலகங்களை கொண்டு என்ன மீனிங், என்ன இதனுடைய அர்த்தம் என்னன்றத ரெண்டு கருத்து. ஒன்று ஆலமுல் ஹயவான், மிருகங்களுடைய உலகம், அது ஒரு தனி வேர்ல்டு. அனிமல்ஸ் அதனுடைய உலகம், அது ஒவ்வொன்றும் சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு படைப்பை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல வந்து கமலை பத்தி சொல்றான், ஒவ்வொரு இதை பத்தி சொல்றான். சுப்ஹானல்லாஹ், அது ஒரு தனி உலகம். அந்த உலகத்தையும் அவன்தான் ஆட்சி செய்யறான், அதனுடைய ரூலரும் அவன்தான், அதனுடைய கண்ட்ரோலும் அவன் கையில தான் இருக்குது, அதையும் அவன் தான் செய்வான். ஆலமுல் ஜின், ஜின்களுடைய உலகம். ஆலமுல் மலாயிகா, மலக்குகளுடைய உலகம். கோடான கோடி மலக்குகள், அவர்களை படைச்சு அவங்களை கண்ட்ரோல் பண்றதும் அவங்கள எல்லா அல்லாட கண்ட்ரோல். ஆலமுல் இன்ஸ், மனித உலகம். இப்படி எத்தனையோ உலகங்கள் இருக்குது. இந்த எல்லா உலகங்களுடைய ரப்புல் ஆலமீன், அதனாலதான் ப்ளூரல்ல பன்மையில சொல்லிருக்குது. ஒன்று. ரெண்டாவது ஆலம்கள், உலகங்கள்டா ரெண்டாவது கருத்து ஆலமுல் அர்வாஹ், உயிர்களுடைய உலகம். உயிர்கள் மாத்திரம் இருந்த உலகம். உலகத்துக்கு முன்பாக இங்கே இருக்க முந்தி அதுக்கு முன்பாக ஆலமுல் அர்வாஹ்ல அல்லாஹ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தான், அங்க படைச்சான். எல்லாரும் அலஸ்து பிரப்பிக்கும், உங்களுடைய ரப்பு நான் இல்லையா, அதுக்கு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அந்த உலகத்தில் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு கேள்வி கேட்டான், உங்களோட ரப்பு யாரு? எல்லாரும் சொன்னாங்க நீதான் எங்கட ரப்பு. அல்லாஹ் தஆலா சொன்னா நீதான் எங்கட ரப்புன்னு சொல்றீங்க. இப்ப ஏன் சொல்றீங்கடா, என்னை விட்டா வேற யாரும் இங்க இல்ல, மூணாவது ஒரு சாமான் ஒன்று இல்ல, நீங்க இதை என்னை விட்டுட்டு அதுதான் என் ரப்புன்னு சொல்றதுக்கு. அதனால நான் உங்களை எல்லாரும் ஒரு எக்ஸாம் வைக்க போறேன், நான் ஒரு உலகத்துக்கு உங்களை அனுப்ப போறேன். அங்க நான் தெரிய மாட்டேன், எனக்கும் உங்களுக்கும் இடையில கடை பிசினஸ் அது இது எல்லாம் இருக்கும், உங்களுக்கு ஆசைகளை தருவேன். இவை எல்லாத்துக்கும் மத்தியில இருந்து நீங்க ப்ரூவ் பண்ணுங்க நீதான் என்ற ரப்பு, நான் உனக்கு மாறு செய்ய மாட்டேன், நான் உனக்கு கட்டுப்பட்டு வாழுவேன்றதை ப்ரூவ் பண்ணு. இங்க வாயால சொல்றீங்களே நீதான் எங்கட ரப்புண்டு, இதை நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. அப்ப அது ஆலமுல் அர்வாஹ். அந்த ஆலமு உயிர்களுடைய ரூஹுடைய பன்மை அர்வாஹ், ஆலமுல் அர்வாஹ். ஆலமுல் அர்வாஹில் இருந்து ஆலமுல் அஜிசாத், இது உடல்களுடைய உலகம். இந்த உடல் இருக்குது, இந்த பாடி இருக்குது, இந்த பாடி மண்ணிலிருந்து தயாரானது. திரும்ப இந்த ரூஹு எப்ப இங்கிருந்து போயிருமோ பாடி கீழே விழுந்துரும், பாடியை கொண்டு போய் மண்ணில் வச்சிருவோம். இந்த பாடியுடைய டியூட்டி என்னண்டா, இப்ப அப்துல்லா அப்துல் ரஹ்மான் சொன்னா இந்த பாடி இல்ல அப்துல்லா, இந்த பாடி யார, இது என்னது அப்துல்லாவுடைய பாடி. யார பாடி? அப்துல்லாவுடைய வெஹிக்கல், அப்துல்லாவுடைய ஸ்லீப்பர், அப்துல்லாவுடைய டிரெஸ், அப்துல்லாவுடைய புக்ஸ், அப்துல்லாவுடைய பாடி. அப்ப அப்துல்லா யாரு? யார் அப்துல்லா? உள்ளுக்கு இருக்கிற ரூஹு தான் அப்துல்லா. அவரு போயிட்டா இந்த பாடி கீழே விழுந்துரும். அந்த மனுஷன் போயிட்டார் பாருங்களேன், நல்ல மனுஷன், நீண்ட நாள் வாழ வேண்டிய ஆள் போயிட்டாரு அப்படின்னு சொல்றோம். அப்ப இது என்ன? இது அவர் இல்ல, இது அவர பாடி. இந்த அவர கார், இந்த அவர ஸ்லீப்பர், இது அவர பாடி. அவர் போயிட்டாரு. இந்த ரூஹுடைய டியூட்டி என்னண்டா, இந்த பாடியுடைய டியூட்டி இந்த ரூஹுடைய எக்ஸாம் பீரியட் முடியும் வரைக்கும் இந்த உலகம் என்ற எக்ஸாம் ஹால் உள்ளுக்கு அந்த பாடி அந்த ரூஹ சுமந்து கொண்டு நடமாடுறது தான் அத வேலை. ரெண்டு மலக்கு கொண்டாந்து அந்த பாடி உள்ளுக்கு ரூஹ ஏற்றி விடுவாங்க. எக்ஸாம் பீரியட் முடிஞ்சதும் அந்த ரெண்டு மலக்கு வந்து வாங்க உங்களோட எக்ஸாம் பீரியட் முடிஞ்சு போன்னு கூட்டிட்டு போயிடுவாங்க. இந்த பாடியை தூக்கி நாங்க இது ஒரு வெஹிக்கல் மாதிரி. இன்றைக்கு முழு உலகமும் இந்த பாடியை பத்தி வரி பண்ணுது. இதை மேக்கப் பண்றதும், இதுக்கு விட்டமின்ஸை கொடுக்கறதும், இது ட்ரீட்மெண்ட் செய்யறதும், சுபஹான எல்லாமே இந்த பாடியை பத்தி. இதுதான் ஹியூமன், இதுதான் மனுஷன் உலகம் விளங்கி கொண்டிருக்குது. ஒரு பெரிய ஒரு தப்பான சிந்தனையில உலகமே போகுது. இல்ல, நபிமார்கள் வந்தது இந்த ரூஹுக்கு ட்ரீட்மெண்ட் செய்ய, ரூஹ தர்பியத் செய்ய, ரூஹ அதுக்கு விட்டமின்ஸை கொடுக்க, அமல இபாதத்தை கொடுக்கிறதுக்கு. ஹைர். இப்ப நாங்க என்ன சொல்ல வர்றோம்டா, ஆலமீன் பன்மையில வருகிறது. ஒரு கருத்து என்ன சொன்னோம், பல உலகங்கள் எங்க இருக்குது? ஆலமுல் ஹயவான், அதாவது மிருகங்களுடைய உலகம், ஜின்களுடைய உலகம், மலக்குகளுடைய உலகம், மனித உலகம், இப்படி பல ஆலம். அதான் பன்மையா சொல்லப்பட்டிருக்கு.
இரண்டாவது என்ன சொல்ல, ஆலமுல் அர்வாஹ் உயிர்களுடைய உலகம், உடல்களுடைய உலகம். ஆலமுல் பர்ஸக் கபர், அது ஒரு திரை மறைவான உலகம். அதுக்கு பிறகு ஆலமுல் மஹ்ஷர், மஹ்ஷருடைய கியாமத்துடைய நாள். அதுக்கு பிறகு ஆலமுல் ஜன்னா ஆலமுல் நார், சொர்க்கத்தின் உலகம், நரகத்தின் உலகம். இதெல்லாம் ஒரு தனி உலகங்கள். இது எல்லாத்துடைய ரப்பு. இப்ப இந்த ரெண்டு கருத்து எதுக்கு சொல்லப்படுது? ஆலமீன், ரப்பில் ஆலமீன். ரப்பில் ஆலமீன் தான் ஆலம்கள், அனைத்தினுடைய ரப்பு. ஆலம்கள் பன்மையில புளூரல்ல ஏன் சொல்லப்பட்டிருக்கு தான் இந்த ரெண்டு கருத்து சொன்னோம். இப்ப நாம இன்றைய நவீன உலக அடிப்படையில் இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் யூனிவர்ஸ்ல அல்லாஹ் தஆலா கோடான கோடி மில்லியன் ஆஃப் மில்லியன் கேலக்சிஸ் எல்லாம் வச்சிருக்கிறான். ஒவ்வொரு கேலக்சியும் ஒரு தனி உலகம். ஒவ்வொரு கேலக்சியும் ஒரு அரபிக்ல அது ஒரு ஆலம்னு சொல்லலாம். அரபிக்ல அதை என்ன சொல்லலாம்? ஆலம்னு சொல்லலாம். நாங்க இருக்கிறது எந்த உலகத்துல, எங்கட கேலக்சி எது? மில்கி வே. எங்கட கேலக்சிக்கு பேரு மில்கி வே, பால்வெளி மண்டலம் தமிழ்ல சொல்லுவாங்க. ஏண்டா தூரத்திலிருந்து அதை சேட்டலைட்ல அதை பார்க்கல, பாலை கொட்டினா எப்படி வெள்ளையா இருக்குமோ பால் செதறின மாதிரி விளங்குது. எனவே மில்கி வே. இந்த மில்கி வே என்ற கேலக்சி உள்ளுக்கு தான் எங்கட சூரிய குடும்பம், சோலார் சிஸ்டம் இருக்குது. சூரியனும் இந்த 9 கோள்களும் 56 துணைக்கோள்களும் இதெல்லாம் இருக்குது. இந்த மில்கி வே என்ற கேலக்சி உள்ளுக்கு எங்கட சோலார் சிஸ்டம். இப்ப நாங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது இதெல்லாம் நாங்க விளங்கணும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்பாற்றல், அவன் எவ்வளவு பெரிய ஒரு படைப்புகளை இந்த யூனிவர்ஸ்ல படைச்சு வச்சிருக்கிறான் என்பதை விளங்க நாங்க இதுகளை விளங்கணும். இப்ப நாம என்ன பார்க்கிறோம்? இப்ப ஆலமூன், ஆலம்கள், உலகங்கள் மூணாவது கருத்து பார்க்கிறோம். ரெண்டு கருத்து ஏற்கனவே இருந்தது. இப்ப மூன்றாவது கருத்து நவீன அறிவியல், வானவியல், அஸ்ட்ரோனமிக்கல் ரீதியாக நாங்க அதை பார்க்கிறதாக இருந்தா அதுக்கு நான் சில ஸ்லைடுகளை நான் காட்டுறேன் உங்களுக்கு என்ற நாங்க விளங்குறதுக்காக. இதுதான் மில்கி வே, எங்கட கேலக்சி. எங்கட மில்கி வே கேலக்சி இருக்குது. அதாவது இது எவ்வளவு பிரமாண்டமானதுண்டா, இந்த மில்கி வே கேலக்சில மட்டும் அதாவது 1000 மில்லியன் 1000 மில்லியன் ஸ்டார்ஸ், நட்சத்திரங்கள் இருக்குது. 1000 நட்சத்திரம் இல்ல, 1000 மில்லியன் நட்சத்திரங்கள். இந்த சூரியன் இருக்குதானே, இது ஒரு ஸ்டார் உண்டு. இது சூரியன் என்னது? ஒரு நட்சத்திரம். இது எங்களுக்கு பக்கத்தில் அதுக்கு சன்னு பேரு, சூரியன் பேரு, ஒரு நட்சத்திரம். அது இந்த சூரியனை விடவும் பல மடங்கு பிரமாண்டமான சைஸ்ல பெரிய நட்சத்திரங்கள் இந்த மில்கி வே உள்ளுக்கு இருக்குது. உதாரணமாக IRO ஒரு நட்சத்திரம் இருக்குது, சூரியனை விட 10,000 மடங்கு பெருசு. 10,000 மடங்கு பெருசு சூரியனை விட. சூரியன் பூமியிலிருந்து 14 கோடி 97 லட்சம் சொச்சமான கிலோமீட்டர் தொலைதூரத்தில் இருக்குது இந்த சூரியன். இந்த சூரியனை விட, சூரியன் பூமியை விட அதனுடைய விட்டத்துல, அந்த ரவுண்ட் ஷேப்ல 109 மடங்கு பெருசு. அதனுடைய சைஸ்ல 1,00,000க்கும் மேல அதிகமான மடங்கு பெருசு சூரியன் இந்த பூமியை விட. பூமியை விட சந்திரன் சிறுசு, சந்திரனை விட பூமி பெருசு, பூமியை விட சூரியன் பெருசு. அந்த சூரியனை விட 10,000 மடங்கு பிரமாண்டமான நட்சத்திரங்கள், ஸ்டார்ஸ் எதில் இருக்குது? இந்த எங்கட மில்கி வே என்ற கேலக்சி உள்ளுக்கு இருக்குது. இந்த கேலக்சி பாருங்க, இது முழுக்க எங்கட கேலக்சி. இந்த கேலக்சியில பாருங்க, இது உள்ளுக்கு அப்படியே கேலக்சி உள்ளுக்கு நாங்க போறோம். இந்த லைட் ஒன்று விளங்குது, டார்ச் லைட் ஒன்று மாதிரி. இது என்னது? இதுதான் எங்கட முழு சூரிய குடும்பமும், சூரியனும் இந்த பிளானட்ஸ், எங்கட சூரிய குடும்பத்தோட இருக்கக்கூடிய அந்த கோள்கள், அதில் இருக்கக்கூடிய துணை கோள்கள் எல்லாம் சேர்ந்து இதுதான் எங்கட கேலக்சியுடைய மில்கி வே என்ற கேலக்சியுடைய மொஸ்கிட்டோ கோயில் மாதிரி இருக்கு இல்லையா பார்த்தா? இதோட சைஸ் எவ்வளவு பிரமாண்டம்டா, ஒரு சைட்ல இருந்து ஒரு சைடுக்கு போறதாக இருந்தால் லைட் ஸ்பீட்ல 90,000 ஆண்டு லைட் ஸ்பீட்ல டிராவல் பண்ணினா இங்கிருந்து அடுத்த சைடுக்கு போகலாம். அவ்வளோ பிரமாண்டமானது. இது ஒரு கேலக்சி. இது என்னது? ஒரு கேலக்சி. இதுல ஒரு சைட்ல ஒரு மூலையில சின்ன ஒரு பாட்டு ஒன்று தான்
எங்களோட முழு சூரிய குடும்பமும், சூரியன், கோள்கள், பூமி, சந்திரன், துணைக்கோள் எல்லாம் சேர்ந்து. இப்ப இது ஒரு கேலக்சியை நாங்க பார்க்கிறோம். பாருங்க, இந்த மாதிரி நிறைய மில்லியன் கணக்கு, இதெல்லாம் ஒவ்வொரு கேலக்சி. இது ஒரு கேலக்சி. பியூட்டி ஆஃப் த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சத்துடைய அழகு, சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா இத பாருங்க, இதெல்லாம் ஒவ்வொரு வேற வேற கேலக்சி. இது ஒரு கேலக்சி. இது பார்வைக்கு சும்மா சின்ன ஆம்லெட் மாதிரி விளங்குது. ஆனா இது எத்தனையோ கோடி மடங்கு பிரமாண்டமான கேலக்சிஸ். இதெல்லாம் ஒவ்வொரு கேலக்சி. இதுல ஒரு விஷயத்தை நாங்க விளங்கணும். இது ஆண்ட்ரோமீடியா கேலக்சி, M31 சொல்றதுக்கு. யூனிவர்ஸ் பிரபஞ்சம் இருக்குது. பிரபஞ்சத்தினுடைய நேச்சுரல் என்னண்டா, இயற்கை என்னண்டா, டார்க்னஸ், இருட்டு. நாங்க பகலையில சூரியன் பட்டா எங்களுக்கு என்ன விளங்குது? நாங்க பார்த்தா முழு உலகமும் வெளிச்சமா இருக்கிற மாதிரி விளங்குது. எப்படி விளங்குது? பகல் டே டைம்ல நாங்க பார்த்தா முழு உலகம், அதாவது முழு யூனிவர்ஸும் வெளிச்சமா இருக்கிற மாதிரி இல்ல. சின்ன ஒரு பகுதி, ஒரு டார்ச் அடிச்சா பூமி இப்படி இருக்குது, சூரியன் இப்படி இருக்குது. சூரியனுடைய வெளிச்சம் படுறதுனால இந்த பூமியிலிருந்து பார்க்கிறவங்களுக்கு மேல பார்த்தா எல்லாமே வெளிச்சமா இருக்குது. சின்ன ஒரு பகுதியும், அதுக்கு பின்னால எல்லாமே இருட்டு. அதுக்கு பின்னால எல்லாமே வமின் ஆயாத்திஹில் லைலு வன்னஹாரு. எங்கேயும் அல்லாஹ் குர்ஆன்ல இரவு பகல சொல்லும்போது லைல், இரவை தான் முந்தி சொல்லுவான். ஏன்னா இரவு தான் அதனுடைய இயற்கை, இரவு தான் இயற்கையான அமைப்பு, இருட்டு தான். வமின் ஆயாத்திஹில் லைலு நஸ்லஹு மின்ஹு நஹார். அந்த இருட்டிலிருந்து சூரா யாசின் அல்லாஹ் சொல்றான், இருட்டிலிருந்து பகலை நாங்க உருவாக்குகிறோம். நாங்க பகலை கிரியேட் பண்றோம், அப்படி உருவாக்குறோம், உண்டாக்குறோம். சூரியனுடைய வெளிச்சம் மூலமா, நட்சத்திரங்களுடைய வெளிச்சம் மூலமாக பகலை நாங்க உண்டாக்குறோம். இல்லைன்னா முழு உலகத்துல நாங்க பகல்ல இருந்தாலும் கூட சின்ன ஒரு பகுதி தான் வெளிச்சமா இருக்குது. அதுக்கு பின்னால இருக்கிற அத்தனை பகுதியும் இருட்டாக தான் இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு கேலக்சிஸ். இதைத்தான் நாம இப்ப சூரா ஃபாத்திஹாவுடைய தஃப்சீர்ல நாம இதை பார்க்கிறோம்னு சொன்னா, இந்த ஒவ்வொரு கேலக்சியையும் ஒரு உலகம்னு சொல்லலாம், ஒரு ஆலம்னு சொல்லலாம் அரபிக்ல சொல்றதா இருந்தா. அப்ப ரப்பில் ஆலமீன் குர்ஆன் அந்தந்த காலத்துல வருகின்ற எல்லா கண்டுபிடிப்பையும் உள்வாங்குற விதத்துல தான் அதனுடைய கருத்துகள் இருக்குது. எந்த காலத்துல என்ன விஷயம் வந்தாலும் அதையும் அல் குர்ஆன் சொல்லி இருக்குதுன்னு எங்களுக்கு சொல்லலாம். அந்த அளவுக்கு குர்ஆனுடைய வார்த்தை பிரயோகங்கள் இருக்குது, ஆழமானதாக இருக்குது. இது ஆண்ட்ரோமீடியா கேலக்சி M31. இதெல்லாம் ஒவ்வொரு கேலக்சிகள், ஒவ்வொன்றோட கலர், ஒவ்வொன்றோட அதோட ஷேப் எல்லாமே வித்தியாசம். இது எங்கட சூரிய குடும்பம் மட்டும், நாங்க இருக்கிற சூரிய குடும்பமும் அந்த பிளானட்ஸும் அது மட்டும். இதைத்தான் நாங்க பார்த்தோம். எங்கட மில்கி வே என்ற கேலக்சிலுக்கு இதெல்லாம் சேர்ந்து சின்ன ஒரு பாட்டாக, சின்ன ஒரு பகுதியாக இருந்ததை நாங்க பார்த்தோம். அப்ப நாம இதை எதுக்கு பார்த்தோம் சொன்னா, ஆலமீன், ரப்பில் ஆலமீன் என்ற அந்த வார்த்தைக்கு 3 கருத்து. ஏன் அல்லாஹ் பன்மையில சொல்றான்? ஆலம்கள், உலகங்கள் 3 பன்மையில சொல்றது 3 கருத்து. ஒன்று ஜின்களுடைய உலகம், அனிமல்ஸுடைய உலகம். இதை ஒவ்வொரும் தனி வேர்ல்டாக நாங்க பார்த்தா, உலகமாக பார்த்தா அது ரப்புல் ஆலம், எல்லாத்துடைய ரப்பும் அவன் தான். அல்லது ஆலமுல் அர்வாஹ், ஆலமுல் அஜ்சாத், உடல்களுடைய உலகம். அல்லது கபர் என்பது ஒரு உலகம், மஹ்ஷர் என்பது ஒரு உலகம், சொர்க்கம் என்பது ஒரு உலகம், நரகம் என்பது ஒரு உலகம். இந்த எல்லா உலகமும் யாரு படைச்சது? அல்லாஹ். யார கண்ட்ரோல்ல இருக்குது? அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் இருக்குது. எனவே அவன் ரப்புல் ஆலமீன். இது எல்லாத்துடைய மூணாவது நாம சொல்றோம். இந்த உலகத்துல, யூனிவர்ஸ்ல எத்தனை கேலக்சிஸ் இருக்குது, ஒவ்வொரு கேலக்சியையும் நீங்க ஒரு ஆலம் சொன்னா, இந்த அத்தனை கேலக்சியையும் படைச்சது அதுக்கு என்னதென்னதை வச்சிருக்கிறான், என்னென்ன சுப்ஹானல்லாஹ், எப்படியான அவனுடைய படைப்புகளை, விஷயங்கள் அதுக்கு வச்சிருக்கிறான்றது எங்களுக்கு தெரியாது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இது எல்லாத்துடைய ரப்பாக இருக்கிறான். அப்ப நாம அல்ஹம்து, எல்லா புகழும் லில்லாஹி, அல்லாஹ்வுக்கு தான். ஏன்? காரணம், ரீசன் என்ன? அவன் ஏன்னு சொன்னா அவன் ரப்புல் ஆலமீனாக இருக்கிறான். அவன் ரப்பில் ஆலமீனாக இருக்கிறான். சரி, இப்ப அடுத்து அவன் இவ்வளவு பவர் உள்ளவன் சொல்லி, அவன் இவ்வளவு பவராக இருந்து கூட
அவனை நீங்க சாதாரணமான சிம்பிளான சாதாரண நாங்க நீங்க அந்த அல்லாஹ் இவ்வளவு பவர் உள்ளவன்டா, நாங்க அவனுக்கு க்ளோஸ் ஆகலுமா, அவனை நெருங்கலுமா, அவனிடத்துல பேசலுமா, அவன்கிட்ட கேட்கலுமா டிரெக்டா அப்படின்னு ஒன்று நீங்க திங்க் பண்ணவானாம். அவன் ரஹ்மான், அவன் ரஹீம், இரக்கமுள்ளவன், பாசமுள்ளவன். யாரும் எந்த நேரத்திலும் அல்லாஹ்வோட என்ன சொல்லலாம் செய்யலாம், அவர் ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ணலாம், அல்லாஹ்வோட உறவை நெருக்கிக் கொள்ளலாம், அல்லாஹ்வோட உள்ள அந்த உறவை சம்பந்தத்தை வளர்த்து கொள்ளலாம். அவன் ரப்பில் ரஹ்மான் ரஹீம் மாலிக் யௌமித்தீன், அவன் கியாம நாளுடைய அதிபதி. ரஹ்மான் ரஹீம் இரக்கமுள்ளவன் சொல்லிட்டாத அவன் இரக்கமுள்ளவன் தானே என்று சொல்லி மிஸ்யூஸ் பண்ணவும் வேணாம். ஏண்டா மாலிக் யௌமித்தீன் நாளை கியாமத்துடைய நாளுடைய அதிபதி. அவன் நாளை மறுமை நாள்ல அவன் அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், அந்த நாளுடைய அதிபதி. அந்த நாளையில் அவன் தீர்ப்பு வழங்க போறான், எல்லாத்தையும் விசாரிக்க போறான். எனவே அந்த பயமும் இருக்கணும். ஏண்டா சரி அல்லாஹ் இரக்கமுள்ளவன் தானே, இரக்கமுள்ளவன் தானே என்று ஷைத்தான் ஏமாத்துவான். அல்லாஹ் இரக்கமுள்ளவன் தானே என்ற நல்லெண்ணம் எப்ப வைக்கணும்? அல்லாமா குர்துபி, இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா சொல்றாங்க, தௌபா செஞ்சு கொண்டு தந்த பாவத்திலிருந்து விடுபட முயற்சி செஞ்சு தௌபா செஞ்சு கொண்டு அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நல்ல அமல்களை செஞ்சு கொண்டு அல்லாஹ் இரக்கமுள்ளவன், நீங்க மன்னிச்சிருவான், அல்லாஹ் என் அமலை கபூல் செஞ்சு கொள்வான், அல்லாஹ் எனக்கு கிருபை செய்வான் அப்படின்னு எப்ப அந்த ஆதரவை நாங்க எப்ப சொல்லணும்? அடுத்த சைட்ல எங்கட சைட்ல செய்ய வேண்டியதை செஞ்சு கொண்டு, அமலை செஞ்சு கொண்டு, தௌபா செஞ்சு கொண்டு, பாவத்திலிருந்து இஸ்திக்ஃபார் செஞ்சு கொண்டு தான் அதுகளை செய்யும். அப்ப ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், நாங்க அன்று சுருக்கமான விளக்கத்தை நான் திரும்ப மீட்டிட்டு நான் இதை முடிச்சு கொள்றேன். அப்ப இவ்வளவு இந்த 3 ஆயத்திலையும் மேலுள்ள 3 ஆயத்திலையும் அல்லாஹ் எப்படிண்டா அவன் ரப்புல் ஆலமீன், அவனுக்கு எல்லா புகழும் இருக்குது, ரஹ்மான் ரஹீம் மாலிக் யௌமித்தீன் வந்துட்டு 4வது வசனத்துல சொல்றோம் அல்லாஹ்வோட நேரடியாக இப்போ ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு போறோம். யா அல்லாஹ், நீ இவ்வளவு பெரிய ரப்பா, நீ இவ்வளவு பெரிய பவர் உள்ளவனா, நீ இவ்வளவு பெரிய ஒரு ரூலரா, நீ அப்படின்டா நான் வேற யாரையும் நம்ப ரெடி இல்லை, நான் யாருக்கும் நான் சரண்டர் ஆகிறதுக்கு ரெடி இல்லை. யா அல்லாஹ், நீ தான் என் ரப்பு. ஈயாக்க நஅபுது, நான் யாருக்கும் அடிமையாக மாட்டேன், நான் யாரையும் யார பேச்சையும் கேட்டு உனக்கு மாறு செய்ய மாட்டேன். நஃப்சு சொல்லுது, ஆசை சொல்லுது, எனக்கு மனசு ஆசைப்படுகிறது, உனக்கு விருப்பம் இல்லாட்டி நான் அதை செய்ய மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, கூட்டாளி சொல்றாரு, உனக்கு விருப்பம் இல்லாட்டி நான் அதை செய்ய மாட்டேன். அல்லாஹ் ஈயாக்க நஅபுது, உனக்கு மாத்திரமே நான் அடிமை. அடுத்த கட்டத்தில் நாம சொல்றோம் வ ஈயாக்க நஸ்தஈன், எப்ப நான் உனக்கு அடிமையோ உன்னிடத்துல நான் உன்னிடத்துல மாத்திரமே உதவி கேட்பேன், நான் வேற யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். நான் அவரை பிடிச்சா சரி, இவரை பிடிச்சா சரி, அவரை கூல் பண்ணா சரி, இவரை காக்கா பிடிச்சா சரி, எனக்கு ஒன்று வானையால நீ என் ரப்பு, நான் உண்ட அடிமை, நான் உன்கிட்ட மட்டும்தான் உதவி கேட்பேன். அடுத்த கட்டத்தில் அல்லாஹ் சொல்றான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை தாண்டி கேளுங்க. நீ கேட்க வேண்டிய விஷயம் என்னன்றது அல்லாஹ் அடுத்து சொல்லித்தாரான். அடியானே, என்னோட ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு நீ வந்துட்டாய், இப்ப என்னை ரப்புன்னு ஒத்துக்கொண்டுட்டாய், நீ அடிமைன்றதை ஏற்றுக்கொண்டுட்டாய், என்னட்ட மட்டும் தான் இப்ப ஹெல்ப் கேட்க போறாய். நீ அடுத்து நீ கேட்க வேண்டிய சாமான் எதுன்றதை நான் சொல்லித்தாரேன் கேளு என்று அல்லாஹ் அடுத்து சொல்லித்தாரான். நாங்க என்னத்தை கேட்கணும்? எனக்கு சாப்பாட்டத்தா, பணத்தா, அதத்தா இதத்தான்னு சொல்லி டைமை வேஸ்ட் பண்ணவான மாதிரி நான் காபிருக்கும் கொடுக்கிறது. நீ கேட்க வேண்டிய சாமான் என்னது? நீ கேட்காட்டியும் நான் தார சாமான் துனியாவுடைய விஷயங்கள். நீ கேட்க வேண்டிய சாமான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஹிதாயத்தை தாயா அல்லாஹ். இதுல துவாவு பாருங்க, நாங்க தொழுகையில் ஓதுறோமே, இது சூரா ஃபாத்திஹா கூட்டு துவா. இது எல்லாரும் இமாம் ஓதுறாரு, நாங்க ஆமீன்னு சொல்றோமே, கூட்டாக துவா செய்ய நாங்க ஆமீன் சொல்றோம். துவா தான் நடக்குது தொழுகையில. ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காத்திலையும் சத்தம் போட்டு ஓதுற தொழுகையில கூட்டாக நாங்க துவா செய்யறோம். அப்ப துவாவுடைய முறை அல்லாஹ் கற்றுத்தாரான். இஹ்தினா, இஹ்தினி, எனக்கு ஹிதாயத்தை தான். நாங்க தனியா தொழும் போது இஹ்தினின்னு ஓதுறது இல்லை. இஹ்தினா, எங்களுக்கு ஹிதாயத்தை தான். சுயநலவாதியாக ஒரு செல்ஃபிஷாக ஒரு மனுஷன் வாழ்றத இஸ்லாமோ ஈமானோ இஸ்லாமோ குரானோ சுன்னாவோ அது விரும்பல. யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எந்த வேலையை முடிச்சுட்டு நான் இருந்தா சரி, நான் ஒழுங்கா இருந்தா சரி, நான் நல்லா இருந்தா சரி, யார் என்ன வாகட்டும், நினைவு பிரச்சனை இதெல்லாம் எந்த தலையில போட இயலாது அப்படின்னு ஒரு சுயநலவாதியாக ஒரு முஸ்லீம் இருக்க இயலாது. இஹ்தினா, யா அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் ஹிதாயத்தை தான், எல்லாரும் சொர்க்கம் போகணும் யா அல்லாஹ், யாரும் பாவம் செய்யக்கூடாது, யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது என்ற அந்த வரி, அந்த கவலை இருக்குது. இதுதான் ஒரு மனுஷனுடைய ஆகப்பெரிய ஒரு இபாதத், அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு விஷயம். எல்லாரை பத்தியும் கவலைப்படுறது, எல்லாரும் சொர்க்கம் போகணுமே, எல்லாரும் நல்லா இருக்கணுமே, எல்லாரும் ஒத்துமையா இருக்கணுமே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுமே, எல்லாரும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் அல்லாஹ்வுக்கு வழிபடணுமே என்ற கவலையும் என்ற முயற்சியும் அதுதான் இஹ்தினா, எங்கள் எல்லோருக்கும் ஹிதாயத்தை தான் என்ற துவா. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், அந்த ஹிதாயத்தை பத்தி அடுத்த ஆயத்தில் வருது, கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் என்று நாங்கள் ஓதி முடிக்கிறோம். இந்த சூரா மிக டீப்பான ஒரு சூரா.
இந்த சூறாவோட ஒவ்வொரு ஆயத்தை எடுத்தா நாங்க பல கிளாஸ்கள் இந்த ஒவ்வொரு ஆயத்தை பத்தி நாங்க விரிவாக பேசலாம். அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளோ விரிவான ஒரு ஆழமான கருத்துடைய ஒரு சூறா இந்த சூரா ஃபாத்திஹா. இதை இப்போ நாங்கள் 4-5 கிளாஸ் நடந்திருக்குது. இதை நீங்கள் திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க, பாருங்க, பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, வைஃபோடு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க, இதை திரும்ப கேட்க முயற்சி செய்யுங்க. இந்த சூரா ஃபாத்திஹாவை கருத்தில் கொண்டு தொழுகையில் ஓத நாங்கள் முயற்சி செய்யணும். அதுக்கு ஒரு முயற்சி எடுக்குமா இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் நாங்கள் போற வாரம் ஒரு சின்ன ஒரு துவா பாடமாக்கணும். என்ன துவா? வீட்டை விட்டு வெளியேறும் போது ஓதுற துவா. எப்படி சொல்லுங்க பாப்போம். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அமல் செஞ்சீங்களா எல்லாரும்? மாஷா அல்லாஹ். பிள்ளைகளுக்கும் பழக்குங்க. உள்ள போன பிறகு கூப்பிடுங்க, இங்க வாங்க வாங்க உள்ள வாங்க, துவா ஓதிட்டு போனீங்களா? இல்ல, ஓதிட்டு போங்கம்மா, இறக்கமா சொல்லுங்க. பிள்ளைக்கு அப்படி ட்ரைனிங் பண்ணோம். நாங்க அமல் செஞ்சாதானே பிள்ளைக்கு சொல்றதுக்கு எங்களுக்கு தைரியம் வரும். பிள்ளைய கூப்பிடுங்க, ஓதிட்டு போனீங்களா, ஸ்கூல் போறீங்க தானே, மதரசா போறீங்க தானே, தங்கம் ஓதிட்டு போங்கம்மா அப்படின்னு இறக்கமா சொல்லி அந்த சின்ன பிள்ளைக்கு அதை பழக்கத்தில் கொண்டு வாங்க. அந்த புள்ள வாழ்க்கை முழுக்க அதை அமல் செய்யும். அந்த புள்ள நாங்க உரை பண்ண தேவையில்லை. அல்லாஹ் மலக்குகளுடைய பாதுகாப்புல அதை விடுறான். திருமதியில் அபூதாவுடைய ஹதீஸ், மலக்குகளுடைய பாதுகாப்புல அந்த புள்ள இருக்குது. ஷைத்தான் அந்த புள்ளட்ட விளையாட மாட்டான். அந்த புள்ளைய ஷைத்தான் வழிகெடுக்க முடியாது என்ற ஹதீஸ் அபூதாவுடைய ஹதீஸ்ல வருகிறது. நாங்க இன்றைக்கு சின்ன ஒரு துவா பாடமாக்குவோம். அது என்ன துவாண்டா? அல்ஹம்து சொன்னானே அந்த ஆயத்தோட சம்பந்தப்பட்ட சின்ன ஒரு துவா. அல்ஹம்து துவாக்கல்ல ஆக சிறந்தது அல்லாஹ்வை புகழக்கூடிய துவாக்கள். அல்லாஹ்வை புகழக்கூடிய துவாக்கள். அஃலலு துஆஇ அல்ஹம்துலில்லாஹ் ஹதீஸ்ல வருது. துவாக்கல்ல சிறந்தது அல்லாஹ்வை புகழ்றது. அதுல ஒரு துவா வருது. இப்னு மாஜாவுல ஒரு ஹதீஸ், முஸ்னத் அஹ்மதுல ஒரு ஹதீஸ்ல ஒரு துவா ஒன்று வருது. என்னண்டா, ஒரு மனிதர் சொல்றார், ரப்பனா லக்கல் ஹம்து கமா யம்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானிக். 4 வார்த்தைகள். இப்படி ஒருத்தர் சொன்னா மலக்குகள், அந்த மீனிங் என்னண்டா, யா அல்லாஹ் இந்த உலகம் முழுக்க ரப்பனா லக்கல் ஹம்து கமா யம்பகி லிஜலாலி வஜ்ஹிக, உன்னுடைய மகத்துவத்துடைய அளவுக்கும் உன்னுடைய பவர், உன்னுடைய சக்தி, உன்னுடைய அதிகாரத்துடைய அளவுக்கும் உனக்கு புகழ் உண்டாகட்டும் என்று சொல்றார் அவர். மலக்கு, நன்மை எழுதுற மலக்கு இதை சொன்ன உடனே, முதலாவது இதை சொன்ன உடனே அவர் அல்லாஹ் இடத்துல போறாரு. அவங்க 2 மலக்குகளும் இதை எப்படி நன்மையை தீர்மானிக்கிறது, அல்லாஹ்வுடைய பவரை முதல்ல தீர்மானிக்கணும், அல்லாஹ்வுடைய அவனுடைய கம்பீரத்தை, சக்தியை தீர்மானிக்கணும். பிறகு அந்த அளவுக்கு புகழ், பிறகு அதுக்கு நன்மை எழுதணும். அவங்களால இதை முடிவெடுக்கலாம். அல்லாஹ் இடத்துல போறாங்க, போய் சொல்றாங்க, யா ரப் இன்ன அப்தக ஃபுலானுன் கத் கால கலிமத்தன் லா நத்ரி கைஃப நக்துபஹா. உன்னுடைய இன்ன அடியான் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாரு, அதை எங்களால எப்படி நன்மையை எழுதுறன்றதை தீர்மானிக்கலாம் இருக்குது. அல்லாஹ் சொல்வான், மாதா காலாபுதி, என்ற அடியான் என்ன சொன்னான்? இவங்க சொல்லி காட்டுறாங்க 2 மலக்குகளும். அல்லாஹ் சொல்றான், உக்துபாஹா கமா காலாபுதி, என்ற அடியான் சொன்ன மாதிரியே அதை எழுதுங்க, நான் அதுக்கு கூலி கொடுப்பேன் இந்த அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த துவாவை நாங்க எங்களோட துவா கேட்கும் போது, ரப்பனா லக்கல் ஹம்து கமா யம்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானிக், இதை ஓதி எங்களோட துவாவை ஸ்டார்ட் பண்ணுது. சுஜூதுல ஓதியது. எங்களோட அன்றாட சும்மா எங்களுக்கு ஜிக்ர், அல்லாஹ்வை புகழ்றதுக்கு, அல்லாஹ் எனக்கு எவ்வளவு கிருபை செஞ்சான், அல்ஹம்துலில்லாஹ், ரப்பனா லக்கல் ஹம்து. சின்ன ஒரு ப்ராஃபிட் கிடைச்சது, ரப்பனா லக்கல் ஹம்து கமா யம்பகின்னு ஓதலாம். எங்களோட பிள்ளைய பார்க்கக்குள்ள, அல்லாஹ் எனக்கு இந்த பிள்ளை செல்வத்தை தந்திருக்கிறான், எத்தனை பேர் பிள்ளை இல்லாம இருக்கிறாங்க, ரப்பனா லக்கல் ஹம்துன்னு ஓதலாம். இப்படி எங்களோட ஒவ்வொரு நியமத்தையும் நினைச்சு அல்லாஹ்வை புகழ்றதுக்காக யூஸ் பண்ண இயலுமான ஒரு துவா. அதை நாங்க கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து பாடமாக்குவோமா? தனித்தனியா பாடமாக்குறா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சேர்ந்து ஓதும் போது அது எங்களுக்கு லேசா பாடம் பார்த்திடலாம். ரப்பனா லக்கல் ஹம்து சொல்லுங்க பாப்போம். ரப்பனா லக்கல் ஹம்து, ரப்பனா லக்கல் ஹம்து கமா யம்பகி லிஜலாலி வஜ்ஹிக, கமா யம்பகி லிஜலாலி வஜ்ஹிக. அல்லாஹ்வை புகழும் அற்புத துஆ. யா ரப்பி லக்கல் ஹம்து. ரப்பனா 2 பாதி ஓதலாம். இதில் உள்ள மாதிரியே பாடமாக்குவோம் நாங்க. யா ரப்பி லக்கல் ஹம்து, யா ரப்பி லக்கல் ஹம்து. ஹம்துன்ற வார்த்தைகளுக்கு ஏற்கனவே பாடம், ரப்புன்றதும் பாடம், யா ரப்பின்றது பாடம். யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யம்பகி. பாடமாக்க இயலாதுன்னு மனசுல வந்தா பாடம் வராது. இது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். எனக்கு இது கஷ்டம், வயசு போயிருச்சு, இதெல்லாம் பாடம் வராது, சும்மா ஏதோ சொல்றதுக்கு சொல்றோம்னு வந்தா பாடம் வராது. ஏன்னா நாங்க முடிவு எடுத்துட்டோமே பாடம் வராதுன்னு, பாடம் வராது. அதனால 7 நினைங்க, இன்ஷா அல்லாஹ் டக்குன்னு பாடம் வந்துடும். யா ரப்பி
லக்கல் ஹம்து கமா யம்பகி. யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யம்பகி. யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யம்பகி. யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யம்பகி லிஜலாலி வஜ்ஹிக லிஜலாலி வஜ்ஹிக. எழுதுறவங்க எழுதி கொள்ளலாம். லிஜலாலி வஜ்ஹிக யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யம்பகி கமா யம்பகி லிஜலாலி வஜ்ஹிக. என்னோட சேர்ந்து சொல்லுங்க. முன்னுக்கு ஸ்டார்ட் பண்ணி யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யம்பகி லிஜலாலி வஜ்ஹிக யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யம்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானிக வ அஸீமி சுல்தானிக வ அஸீமி சுல்தானிக கமா யம்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானிக. இந்த 4 வார்த்தையா பிரிங்க. யா ரப்பி லக்கல் ஹம்து ஒன்னாவது. யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யம்பகி கமா யம்பகி 2. யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யம்பகி 3வது. லிஜலாலி வஜ்ஹிக லிஜலாலி வஜ்ஹிக. யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யம்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானிக வ அஸீமி சுல்தானிக. ஒரு துண்டுல எழுதி கொள்ளுங்க. பள்ளியில வந்து பாங்கு சொல்லிட்டாங்க, இக்காம சொல்றதுக்கு 5 நிமிஷம் இருக்குது, உட்கார்ந்து ஓதிக்கொண்டீங்க, 2 நாளையில பாடமாகிரும். எங்கள்கிட்ட எப்பயுமே இன்றைக்கு பாருங்க, எங்கள்கிட்ட சரியான ஒரு வீக்னஸ் என்னண்டா, வாசிக்கிற பழக்கம் இல்லை, நல்ல விஷயங்களை வாசிக்கிற பழக்கம் இல்லை, எழுதுகிற பழக்கம் இல்லை. ஒரு சேப்பில் பேனா இருக்கணும், எங்களுக்கு ஒரு நோட் புக் கொண்டு இருக்கணும், சப்ஜெக்டுகள் வரும்போது எழுதி கொள்ளணும், ஒரு டவுட் ஒன்று வருதா உடனே எழுதி கொள்ளணும். கண்டனு அதிரத்தை உங்கள்கிட்ட கேட்க நினைச்ச என்னமோ ஒரே எனக்கு டவுட்ஸ் என்னமோ உங்களை மறந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. மிச்சம் வேற செய்தி என்னடா, உங்கள்கிட்ட என்னமோ கேட்க நினைச்சேன் மறந்துருச்சு. அப்படித்தான் எல்லாரும் நிலைமை. அப்படி இல்லை, எங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஒரு கடன் கொடுக்கணுமா அல்லது எடுக்கணுமா அவர்கிட்ட பேசணுமா, அதுகளை நாங்கள் நோட் பண்ணிக்கொள்ளணும். நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி எங்களோட வாழ்க்கையை நேரங்களை பாதுகாக்கணும். அப்போ பள்ளியில் வரவங்க சப்புக்கு வந்து 5 நிமிஷம் சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். 5 வக்துக்கு 5 நிமிஷம் தான் எவ்வளோ நேரம்? 25 நிமிஷம். சுபஹானல்லாஹ். ஒரு மாசத்துக்கு எவ்வளோ, எத்தனை மணி நேரங்கள் சும்மா அப்படி போகுது. அந்த டைமை நாங்கள் யூஸ் பண்ணினா நிறைய விஷயங்களை பாடமாக்கிடும், நிறைய விஷயங்களை படிக்கலும். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு பாதி ஆலிமாகிறோம், ஒரு 5-10 வருஷத்துல எவ்வளோ விஷயங்களை படிக்கலாம். அப்படி நாங்கள் நிறைய இந்த விஷயங்களை படிச்சு அமல் செய்ய முயற்சிவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த துஆவை கடைசியா எல்லாரும் சேர்ந்து என்னோட சேர்ந்து 3 தரக்க சொல்லுங்க. யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யம்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானிக. யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யம்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானிக. யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யம்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானிக. நீங்க இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை பாடமாக்கி உங்களோட வைஃபுக்கு அல்லது உங்களோட பிள்ளைகளுக்கு, உங்களோட ஒரு கிளாஸ்ல நீங்க ரூம்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் மார்களுக்கு இதுகளை சொல்லிக் கொடுக்க, படிச்சு கொடுக்க ஒரு நல்ல நியத்தோடு வைப்போமா இன்ஷா அல்லாஹ். ஹைர். அதோட இன்ஷா அல்லாஹ் இன்று இதோட நாங்க சூரா ஃபாத்திஹாவுடைய தஃப்சீரை நாங்க சுருக்கி முடிச்சு கொள்றோம். ஏண்டா அடுத்தடுத்த சூறாவுக்கு போகணும். அடுத்து வல்துஹா சூறாவை இன்ஷா அல்லாஹ் எங்களோட இப்னு உமருடைய உஸ்தாத் ரியாஸ் முஃப்தி ஹஜரத் அவங்க செய்வாங்க இன்ஷா அல்லாஹ். எங்களோட யூசுப் முஃப்தியோட மச்சான் அவங்க ரியாஸ் முஃப்தி, அவங்க இங்கே எங்கள் ஹதீஸ் பாடம் நடத்துகிறாங்க, தஃப்சீரில் பாடம் நடத்துகிறாங்க. அவங்க வல்துஹா சூறாவை செய்வாங்க. அதுக்கு பிறகு அதாவது வல்துஹாவிலிருந்து கீழே உள்ள சின்ன சூறாக்கள், தொழுகையில் அடிக்கடி ஓதுற சூறாக்கள். இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, அல்ஹம்து சூரா பாடம் அதை திருத்துறதுக்கு நாங்கள் முயற்சி செஞ்சோம். வாரக்கிழமை வல்துஹா சூறா ஓதுறோம் தானே, அப்போ நீங்கள் மனசு வைங்க இன்ஷா அல்லாஹ். அந்த சூறாவுடைய தஃப்சீர் 2 வாரம் 3 வாரம் நடக்கும். அந்த 3 வாரத்துள்ளுக்கும் அந்த சூறாவை நாங்கள் பாடமாக்கணும். வல்துஹா சூறாவை பாடமாக நியத்து வைங்க. அப்ப கருத்தையும் விளங்குறோம், சூறாவை பாடமாக்குறோம், தொழுகையில வல்துஹா அல்ஹம்து சூரா ஓதிட்டு அந்த வல்துஹா சூரா ஓதுறோம். அப்ப கருத்தை விளங்கி அதை ஓதலாம். அப்ப அப்படி அதுக்கு அடுத்த சூரா அலம் நஷ்ரஹ் சூரா, சின்ன சின்ன சூறாக்கள், அதை இன்ஷா அல்லாஹ் அப்துல் காலிக் ஹஜ்ரத் செய்வாங்க. அதுக்கு பிறகு வத்தீனி சூரா,
அதை நான் செய்வேன். அப்படி இன்ஷா அல்லாஹு தாலா அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அல்லாஹ் நாடினா ஹயாத்துகளை வச்சிருந்தா தொடர்ந்து இந்த சூறாக்களை படிக்கிறத நாங்கள் வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு முயற்சி அப்படி செய்வோமா இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு கைர். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.